வணக்கம் என் அருமை சகோதர சகோதரிகளே. நமது தொழிற்சங்கம் எவ்வாறு வெற்றி நோக்கி போய்கொண்டிருக்கு நமக்கு நல்லாவே தெரியும். நமது சகோதர சகோதரிகளுக்கு நன்கு தெரியும். எப்படி தொழிற்சங்க பணிகளை எவ்வாறு சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் என்பதை தாங்கள் சார்ந்த தொழிற்சங்கத்துக்கு கண்டிப்பாக தெரியும். மற்றவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நமது 108 குடும்பத்து தோமுசாவுக்குள்ள நன்கு தெரியும். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், என்ன செய்ய போகிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கோம்ன்றது கண்டிப்பாக தெரியும். அந்த பிள்ளை எதுக்கு பேசுனா, மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் காசு வந்து சுரேஷ் காசு அந்த பிள்ளை வாங்கினது, அந்த பிள்ளை காசை வேற ஹாஸ்பிட்டலேருந்து இவன் வாங்கினேன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட். அந்த பிள்ளை மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அப்புறம் அந்த பிள்ளை பேசாமல் இப்போ யார் எந்த பிள்ளை பேசணும்னு சொல்கிறீங்க நீங்கள்? மொத்தம் 6 பேர் மாட்டியிருந்த அந்த பிரச்சனையில் 6 பேர்த்த விட்டுப்பட்டு நான் ஒரு ஆள் தான் பனிஷ்மெண்ட் ஏற்றுட்டு வந்திருக்கேன். நான் மித்த 5 பேர் என்ன செய்கிறாங்க? அதே டிஸ்ட்ரிக்ட் அதே ஒரு லொக்கேஷன் டியூட்டி பார்க்குறாங்க. பார்க்குறோன்னு தானங்க தெரியும் வலிக்கும். அவங்கவுங்க பொண்டாட்டி பிள்ளைய விட்டு வெளியே வந்து பாருங்க, டியூட்டி பாருங்க, என்ன நடக்குன்னு தெரியும். அவர் என்ன இர்லாண்டு என்ன சொல்கிறாரு, அவர் என்ன இந்த சம்மந்தம் இல்லாத விஷயம் பேசுகிறீங்கன்னு. ஏன் சம்மந்தம் இல்லாத இருக்க நான் கஷ்டப்படுறேன், எனக்கு தான் தெரியுது. சங்கத்தில் இருக்கவனுக்கு கஷ்டப்படுறேன், எனக்கு தான் தெரியும் என்ன செய்றீங்கன்னு. ஏதே ஸ்டாலின் தான் போனார் பனிஷ்மெண்ட், எப்படி அவருக்கு மட்டும் 1 வருஷத்துல வாங்கி கொடுத்தீங்க? ஏன் அவர் உங்கள் இதில் இருக்கிறனால தான் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா, இல்லை எப்படி ஒரே என்னன்னால வாங்கி கொடுக்குறீங்களா? சொல்லுங்கள், அதையா சொல்லுங்கள்.